நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஏழைகளுக்காக மருத்துவ செலவுக்காக மோடி திட்டம்னு சொல்லி 5,00,000மும் முதலமைச்சர் திட்டம்னு சொல்லி 1,00,000மும் அறிவிச்சிருக்கீங்க. இந்த 1,00,000மும் 5,00,000த்தையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு 5,00,000மும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 10,00,000மும் ஏழைகளுக்கு கொடுத்தா ஏழைய மருத்துவ செலவுக்கு வச்சுக்கிடுவாங்க. அந்த மருத்துவ செலவுக்கு வச்சுக்கிற காசையும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை விட்டுறணும். ஏன்னா அங்கே ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்காரங்க இவங்க காப்பீடு திட்டத்தை கொண்டு வருவாங்கன்னு கதவை திறந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்தால் அமுக்கிடுவாங்க. அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு அந்த 5,00,000த்தையும் 10,00,000த்தையும் பிடுங்கிடுவாங்க. அதனால் அரசாங்க ஆஸ்பத்திரியிலேயே இந்த காப்பீடு திட்டத்துக்கு பார்க்குறதுக்கு வச்சுருக்கீங்கல்ல, அதவே கொஞ்சம் நவீனமாக்கி ஏழைகளுக்கு உதவுனா ஏழைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க யார்கிட்டையும் போய் கை நீட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு இல்லை, எது கேட்டாலும் மக்கள் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு மனிதாபிமானத்தில் தான் மக்கள் இருக்காங்க. மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மனுஷனும் இன்னும் வரல. இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணால் மக்கள் பிற்காலத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். மருத்துவத்துக்காக காசு சேர்க்கணுமேனு அவங்களுக்கு அந்த கவலையே வரக்கூடாது.